ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் பார்த்தீங்களா, குரு உங்களை தேடி வந்த காரணம் என்ன அப்படின்னு. அவர் எதுக்காக தெரியுமா நம்மக்கிட்ட வந்திருக்காரு? குருவா வந்தார், அப்பாவா வந்தார், அம்மாவா வந்தார், சகோதரனா வந்தார், ஃப்ரெண்டாக வந்தார், எல்லாமுமா அவரை நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்படி தான் என்ட்ரி ஆனார். ஒரு சூப்பரான ஒரு தாத்தா. அவர் இறந்துட்டார். அவரை இப்போவும் நான் சாயப்பாவை தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு டைல்ஸ் கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இது ஆலோ பிளாக்கல் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஓனர் ஒன்றுமே வாங்கி தர மாட்டார். ஆனால் மாமா வந்து பெட்ரோல் பங்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா. ஒரு நாள் டியூட்டி, இன்னைக்கு காலையில் போனால் நாளைக்கு காலையில் எல்லாம் முடிச்சுட்டு வரணுமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் கேஷ் டியூட்டியில் வந்தார். அவருக்கு இன்கம் வரும், சைடு இன்கம்லாம் வரும். அப்போ என்ன சொல்வாருன்னா, அனாமத்தா வர காசை சேர்த்து வச்சோன்னா நம்மக்கிட்ட எதுவுமே நிலைக்காது. அது வந்து 4 பேத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ இந்த ஆலோ பிளாக்கல்ல வேலை செய்கிறவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன், எப்போ வந்தாலும் எங்கள் ஊரில் ஒரு ஸ்டாப்பிங் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த கடைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இஞ்சி டீ கடைன்னு இருக்கேன். அங்கே இஞ்சி டீ செம்மையாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா, பஜ்ஜி, இந்த உளுந்து வடை, அந்த தாத்தா போட்டான்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சரின்ட்டு அங்கே வாங்கிட்டு வர சொல்லுவேன். இவர் 2 பார்சல் வாங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்படியெல்லாம் இருந்தேன்னா, இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன். என்னன்னு கேட்டேன்னா, இது சாயப்பாட்ட சொல்கிறேன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அப்போது நான் கொஞ்ச நாள் ரொம்ப ஒரு அந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகும்போது, கரெக்டாக அந்த இஞ்சி டீ கடைக்கிட்டேயே எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சின்னு சொல்லலாம். வேலைன்னு தான் சொல்லலாம். ஆனால் நான் வேலையே அதில் செய்யலை. அது சும்மா ஒரு 10க்கு 10 ஒரு ரூமு. ஒரு அண்ணா கடை பிடிச்சி வச்சுருந்தாரு. இதோ இந்த ஆடி மாதம் முடிஞ்சோன்னே, ஆவணி மாதம் வந்து ஆடி 18 முடிஞ்சோன்னே, அங்கே என்ன சேல்ஸ் ஆகுமோ அதை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேம்மா. நீ கடை வாடகையும் அந்த பொருளெல்லாம் உனக்கு சம்பளமும் போக, அப்புறம் வந்து அங்கே வாங்குற பொருளெல்லாம் வாங்கிக்கோ, மீதி காசு எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. சரின்ட்டு இருந்தேன். ஆனால் காலையில் போவேன். ஏன்னா வீட்டில் வந்து விட்டத்தை பார்த்தே படுத்துட்டு இருக்க முடியாதுல்ல, எத்தனை நாளைக்கு தான் அப்படி இருக்கிறது. காலையில் போவேன், அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவேன். வெறிச்சோடி சும்மானே உட்காந்துருப்பேன் அந்த கடையில். அப்போ வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம் தம்பிங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷமே இருக்குவீங்க கழித்து ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு போனேன். அந்த அக்கா கடை வந்து நான் சொன்ன கடைக்கு பக்கத்தில் கடை. அப்போது அந்த அக்கா என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களாம் யாருமே டீயே வாங்கி தர மாட்டாங்க. அவங்க வேலையே நான் செய்கிறதில்ல, அப்புறம் எப்படி டீ வாங்கி தருவாங்க. அந்த அண்ணாவும் வரமாட்டாங்க, எப்பாச்சும் வருவார். சும்மா அவங்க ஒரு கடை மெயின் ரோட்டில் இருக்கட்டும்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து சாயங்காலம் காலையிலையும், அதாவது 4 மணிக்கு 3 to 4, காலையில் 11 to 12 அந்த டைமில் வந்து டீ வாங்கி குடிப்பாங்கள்ல, அப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு டம்ளர் தருவாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ செவுத்துல சாஞ்சிருந்துட்டு அந்த அக்கா பக்கத்தில் தைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஷீரடி சாயப்பா ஃபோட்டோ இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செம்மையான வாசம் வந்துச்சு, ஊதுபத்தி வாசம். ஏக்கா எப்படிக்கா இந்த வாசம் அடிச்சிச்சு, என்ன ஊதுபத்திங்க்கா சூப்பராக இருக்குது பாருங்கண்ணே. இந்த அக்கா சொன்னாங்க, நான் எங்கே பற்ற வச்சேன், நான் இந்த இதை பற்ற வச்சு 6 மாதம் ஆச்சு, நான் எங்கள் கடையில் ஒன்றுமே செய்கிறதில்ல, சும்மா ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னாங்களா. எனக்கு ஆயிடுச்சு, அந்நேரத்துக்கு எப்படி ஊதுபத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ல சொல்ல என்ன மனசுக்குள்ளே தோணுதுன்னா, பின்னாடி ஒரு மண்டபம் இருந்துச்சு, அங்கே ஒரு முருகர் சிலை வச்சுருந்தாங்க. அப்படியே சிலை வச்சுருந்தாலும் 3:30 மணிக்கு யார் போய் பூஜை பண்ணுவாங்க சொல்லுங்கள். அங்கே வச்சுருப்பாங்க, அவங்க வந்து பழனி முருகன் இருக்கார்ல, அதே மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அங்கே அதிகமாக யாரும் போக மாட்டாங்க. அந்த பூஜைக்காரர் வந்து கிருத்திகை சஷ்டி அப்போ அவருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் ஒரு பூஜை பண்ணுவார். ஆனால் மத்தியானம் 3:30 மணிக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ எனக்கு இந்த அன்னைக்கு ஃபங்க்ஷனும் இல்லை, அதுக்கு ஒட்டி அதில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது.
அவர் இருக்கிற இடத்துலயே ஒரு மண்டபம் இருக்குதுன்னு வைங்களேன். அங்க அவரு தான் இருக்காரு. அங்க எதுவுமே இல்ல. எப்படி வந்து வாசம் வந்துச்சு? அவர் அந்த கரெக்ட்டா அந்த வாசம் மூலியமா தான் என்ட்ரி ஆகுறாரு என் வாழ்க்கையில. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா அ போண்டா பஜ்ஜிலாம் போடுவார்ல, நான் இருந்த கடைக்கும் தாண்டி ஒரு 2, 3 கடை தாண்டி இந்த இஞ்சி டீ கடை இருந்துச்சு. அந்த தாத்தா போட்டுட்டு வந்துட்டு வந்து இந்த நான் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற கடையில தான் அங்க வேலைக்கு போயிட்டுருந்தேன்னு சொல்றேன். அந்த வாசல்ல வந்து நிழலா இருக்கும். பெரிய மரம் இருக்கா, இவரு போண்டா பஜ்ஜி போட்டு வந்து இங்க படுத்துப்பாரு. போண்டா பஜ்ஜி போட்டு வந்து படுத்துப்பாரு. சட்டை போட்டிருக்க மாட்டாரு. வெறும் வேஷ்டி தான் கட்டியிருப்பாரு. வயசானவரு. ஆ அப்ப வந்து சொன்னாரு, 10, 15 நாள் ஆச்சு. எனக்கு புடிச்ச இஞ்சி டீ, எனக்கு புடிச்ச அந்த உருளைக்கிழங்கு போண்டாலாம் செம்மையா இருக்கும். அத வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலை. போண்டா வெறும் ரூ. 5 தான். ஆனா, அத வாங்க முடியாத சூழ்நிலை. அப்ப வந்து அந்த ஐயா கேட்குறாரு, "ஏம்மா வந்து 10, 15 நாள் ஆச்சு. நீ ஒரு நாள் கூட இங்க வாங்குனதில்ல. நான் உனக்கு வாங்கி தரட்டா? நான் உனக்கு வாங்கி தரட்டான்னாரு." "ஐயோ! வேணாங்கய்யா" அப்படின்னு. "இல்ல, இல்ல வாங்கி தரேன்னு ஒரு நாள் வலுக்கட்டாயமா டீயும், போண்டாவும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்குறாரு. நான் யாருன்னே தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் இவ்ளோ தூரம் விரிவா சொல்றேன்னா, நம்மளோட முன் ஜென்மத்துல நம்ம கூட ம் சந்திக்கிறவங்க, நம்ம கூட இருந்தவங்கள தான் இந்த ஜென்மத்தில நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சந்திக்கிறோம். அவங்க கெட்டவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே நம்ம கூட ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட்ல இத்தனை ஜென்மங்களா நம்மளுக்கு கிட்ட பயணிச்சிருப்பாங்க. சரியா? இந்த ஒரு அற்புதமான நாள்ல சாயப்பா கூட நம்ம கிட்ட பயணிச்சிருக்காரு. நாம கூட எல்லாரும் ஷீரடியில இருந்திருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது ஆ, எத்தனையோ யூடியூப்ல நிறையா ட்ரெண்டிங் ஆகுது, வைரல் ஆகுதுல்ல. நம்மளை சேர்ந்தவங்க மட்டும் இதில் சேர்ந்து ஒரு 50 பேர் 60 பேர் யாருன்னே முகம் தெரியாத நாம எல்லாரும் சேரணும்னா நம்மெல்லாம் ஷீரடியில் கண்டிப்பாக ஒரு நபராக பிறந்திருப்போம். அது யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். அவர் கூட ஒரு கனெக்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கு. அதனால தான் அவரும் நம்மளை தேடி இருக்காரு, நாமளும் அவரை தேடி போயிட்டு இருக்கோம். இது நான் பொய்யா சொல்ல, உண்மையான நடந்த ஒரு விஷயம். சரியா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. நீங்கள் மனசார செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்ற பொருள் அவருக்கு கொடுங்க. கொடுங்கன்னா என்னென்ன, ஜெய் சாய்ராம் அப்படின்னு. அது எனக்கு என்னமோ ஜெய் சாய்ராம்னாங்களோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜெய் சாய்ராம் அப்பா அப்படின்னு சொன்னேன்னா அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் தான் நான் சொல்வேன். அது என்னமோ தெரில, என்கிட்ட எப்போவுமே ஃபஸ்ட்டு வாய் ஞாபகத்துக்கு வர்றதே இல்லை. 2வது வாய் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு தெரியல. நான் நாளையிலேருந்து இன்னையிலேருந்து கொடுக்க பழகுறேன். சரிங்களா? ம். இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம். நான் சொல்கிறது பொய்யே கிடையாது. சச்சரிதத்தில் ஒரு விஷயம் பல ஜென்மங்களா அவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்றதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு முறை தாத்தா சாஹேப் காபர்தே குடும்பத்துடன் ஷீரடி வந்து சில மாதங்கள் தங்கினார். அவர் ஒரு செல்வந்தர். அமராவதியைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற வக்கீல், சட்டசபையின் அங்கத்தினராக இருந்தார். அவருடைய மனைவி ஹிமதி காபர்தே ஆவார். பக்தி மிக்கவர். அவர் சாயி பாத கமலங்களில் அதிக ஈடுபாடு உடையவர். தினமும் மதியம் அவர் நெய்வேத்தியத்தை எடுத்துக்கொண்டு மசூதி சென்று பாபா அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் உணவு உட்கொள்வதால் பாபா அவரது பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட விரும்பினார். ஒரு நாள் மதியம் அவள் உப்மா, பூரி, சாதம், ரசம், பாயாசம் மற்றும் பல உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மசூதி சென்றால் மற்ற நாட்களில் உணவுப் பொருட்கள் மணிக்கணக்காக பாபாவின் வருகையை எதிர்நோக்கியே இருக்கும். ஆனால் அன்று உணவு உட்கொள்ள பாபா விரைந்து மசூதி சென்றார். ஆசனத்தில் அமர்ந்து தட்டில் இருந்த துணியை அகற்றிவிட்டு ஆசையுடன் சாப்பிட ஆரம்பித்தார். அதை கண்ட ஷியாமா, இத்தனை பாகுபாடு ஏன்? மற்றவர்கள் தட்டை தாங்கள் கவனிக்கவே இல்லை. அவற்றை எறிந்து விடுகிறீர்கள். ஆனால் இன்று உணவை அன்புடனும் ஆசையுடனும் சாப்பிடுகிறீர்கள். இந்த அம்மாவின் உணவு அத்தனை ருசியா? இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது என்றார். அப்போது பாபா, உண்மையிலேயே இந்த உணவு அதிசயமானதுதான். முற்பிறவியில் இந்த பெண்மணி
ஒரு பணக்காரனின் பசுவாக இருந்து நிறைய பால் கொடுத்து வந்தாள். பசு யோனியை விட்டு இவள் ஒரு தோட்டக்காரன் குடும்பத்தில் பிறந்தாள். அதற்கு பிறகு அவள் ஒரு சத்திரிய வம்சத்தில் பிறந்து ஒரு வியாபாரியை மணந்தாள். வெகு நாட்களுக்குப் பிறகு இவளை சந்திக்கிறேன். அதனால் என்னை சாப்பிட விடு என்று கூறி வயிறார சாப்பிட்டு கை கழுவி திருப்தியாக ஏப்பம் விட்ட பின் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தார். நம் அப்பா செய்த செயல் அற்புதமானது, அதிசயமிக்கது. நம்முடைய எல்லா பிறப்பு மற்றும் பல ஜென்மங்களை அவர் அறிவார். அதனால உண்மைதான். நம்ம அப்பாவை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் நம்ம கிட்ட வந்திருக்காரு, நாமும் அவர்கிட்ட போயிருக்கோம். அதனால நீங்க எல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள்ல குருவோட துணை கொண்டு உங்க வாழ்க்கையில எல்லா அருளும் பொருளும் பெற்று ஆரோக்கியமா வாழணும்னு நான் சாயப்பா கிட்ட வேண்டுகிறேன். சாய்ராம்ஸ் அனைவருக்கும் சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஜெய்